நான் தேவனுடைய பிள்ளை, நான் அழைக்கப்பட்டவன். என்னை நம்பி ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு சபையை கொடுத்திருக்கிறார், ஒரு மந்தையை கொடுத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி நான் என்னை கீழ்ப்படுத்துகிறேன். மற்றவர்களுக்கு நான் முன்மாதிரியாய் வாழ வேண்டிய பாத்திரம். நான் பிரசங்கிப்பதற்கு இரண்டாவது, வாழ்வது முதலாவது. வார்த்தை இரண்டாவது, என் வாழ்க்கை முதலாவது. நான் வாழ்றதான் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு ஒரு தீர்மானம், ஒரு பிரதிஷ்டை, ஒரு அர்ப்பணிப்பு. இன்னைக்கு பிரதிஷ்டையே காணோம், பிரதிஷ்டையின் வாழ்க்கையே காணோம். தோத்ரா, அர்ப்பணிப்பை காணோம். தானியேல் அன்றைக்கு பரிசுத்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்தார். அசுத்தத்தை தொடமாட்டேன்னு தன்னை அர்ப்பணித்தார். அது மட்டுமா? 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பத்திரத்துக்கு கையெழுத்து ராஜா போட்டார்னு அறிந்த போதிலும், நான் ஜெபம் பண்ணா என்ன தூக்கி சிங்கக்கவியில போட்டுருவாங்க தெரிந்த போதிலும், தனக்கு முன்னால மரணம் இருக்கிறது என்பதை அறிந்திருந்த போதிலும், நான் ஜெபிப்பேன். ஜெபிப்பதுதான் என் லைஃப், ஜெபிப்பது என் சுவாசம், ஜெபிப்பது என் உயிர் மூச்சு, ஜெபிப்பதுதான் என் வாழ்க்கை, அது என் பிரதிஷ்டை. அது இல்லாம என்னால வாழ முடியாது. சோறு இல்லாம கூட இருந்துருவேன் 3 வேளை. ஆனா 3 வேளை நான் ஜெபம் பண்ணாம இருக்க மாட்டேன். நீ சட்டம் போடனா போட்டு போ, என்ன சிங்க கபில போட்டா போட்டு போ. சிங்க என்ன சாப்பிடுதா சாப்பிட்டு போட்டும், நான் சாகிற வரைக்கும் ஜெபத்தை நிறுத்த மாட்டேன்னு ஜெபத்துக்கு தன்னை அர்ப்பணித்தவர் தானியேல். அல்லேலூயாவா. ஒவ்வொன்றுக்கும் நம்மை அர்ப்பணிப்போம். அர்ப்பணிப்புள்ள தானியேல்களை இன்றைக்கு பரலோகம் எதிர்பார்க்கிறது. கடைசியா நான் முடிக்கிறேன். ஆவியுள்ள தானியேல். அல்லேலூயாவா. 3ஆம் அதிகாரமா தோத்திரம் தானியேல். ஆமா, 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது. தோத்திரம் தானியேலுக்குள்ள என்ன ஆவி இருந்துச்சா? விசேஷித்த ஆவி இருந்துச்சான். 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல படிக்கிறோம். பரிசுத்த தேவர்களின் ஆவி தானியேலுக்குள்ள என்ன செய்ததா? இருந்துச்சாம். ஆவி உள்ள தானியேல். தானியேல் புத்தகத்தை நான் 3ஆ பிரிக்கிறேன். தோத்திரம். ஆமா, அதாவது தானியேலுக்குள்ள இருந்த ஆவி 3 விதமான ஆவி. சோத்திரம். ஒன்று, மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற ஆவி. சொல்லுங்களேன் எல்லாரும் சத்தமா சத்தமா. இரண்டாவது, மன்றாடி ஜெபிக்கிற ஆவி. சொல்லுங்களேன், மன்றாடி ஜெபிக்கிற ஆவி. மூன்றாவது, மகிமையான தரிசனம் காண்கிற ஆவி. சொல்லுங்க, மகிமையான தரிசனங்களை காண்கிற ஆவி. இதுதான் தானியேலுக்குள்ள இருந்த விசேஷித்த ஆவி. 1ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற ஆவி தானியேலுக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். தோத்திரம். நேபுகாத்நேச்சார் காலத்துல, அவன் குமாரனுடைய காலத்துல மறைவான காரியங்களை அவங்க